என்ன சார் ஆச்சு? என்னச்சு சார் ஆச்சா? ம். இப்படிதான் ம். பைத்தியக்கார நாட்டில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். எப்படி புரியுதுங்களா? எப்படி நான் இப்போ இப்படி கிழிச்சிக்கிட்டு போறேங்கிறது இருக்கு இல்லையா, இதே மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் இப்படிதான் கிழிச்சிக்கிட்டு போவோம். அந்த நிலைமைக்கு இருக்குது தெரியுமா? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்களா? ம். இந்த விஜய் ம். என்ன பண்ணான்? என்ன பண்ணாரு? சர்ச்சில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு, வேண்டுதல் செஞ்சாரு. இப்படி ஒட்டு போடுங்க ஒட்டு போடுங்க அப்படின்னு கேட்கல. ம். பரலோகத்தில் லட்சத்திற்கும் எங்கள் பரமபிதாவின் கர்த்தரே, இந்த மக்களை எங்களுக்கு ஓட்டு போட வையும் ஐயா, ஓட்டு போட வையும் ஐயா. அவர் எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் எப்படி சொல்ல முடியுமா? ம். சொன்னானே, அப்படிதானே சொன்னான். ஓ, இப்படி போட்டு முட்டி போட்டு வந்ததுனால அந்த சமுதாய மக்களை வந்து ஓட்டு போடுங்க எனக்கு. அதேதான். ஓ, சரி சரி. அப்ப எல்லாரையும் பைத்தியக்கார கம்யூனிட்டியா மாத்துறாங்க. அப்புறம் ம். கர்த்தர் போட்டுருவார். அவர் எப்படி சார் போட முடியும்? அவர் ஓட்டர் ஐடி இல்லையே. அவரு ஓட்டர் ஐடி இல்லையா? ம். எல்லா கம்யூனிட்டியும் ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அவரு போட வைப்பாராம். ஓ, சிம்பாலிக்கா ஆமா. சொல்றாரு. பரலோகத்தில் லட்சத்திற்கும் எங்கள் பரமபிதாவின் கர்த்தரே, உங்களின் ஆவிய எல்லாருக்குள்ளாரையும் ஊட்டுமையா, ஊட்டுமையா, எல்லாரையும் ஓட்டு போட வையும் ஐயா, ஓட்டு போட வையும் ஐயா. இது ஒரு ஏமாத்து வேலையா தெரியல? கண்டிப்பா தெரியுது சார். ஆ? ஸோ அதனாலதான் விஜய் அப்படி ஆட்சிக்கு வந்துட்டா இது மாதிரி பைத்தியக்காரத்தனமா எல்லாரும் சட்டையை கிழிச்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்புறம் ம். எல்லா கம்யூனிட்டியும் பைத்தியக்கார கம்யூனிட்டி தான்.